இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நமது சிந்தனைக்கென்று ஆண்டவர் கொடுக்கின்ற பகுதி விதைப்பவருடைய உவமை. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 1 to 9 முடிய. ஆண்டவர் இயேசு இந்த விதைப்பவனுடைய உவமையில சில விதைகள் வழியோரம், சில விதைகள் பாறை மீது, சில விதைகள் முட்செடிகள் நடுவில், சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும்தான் பலன் கொடுக்கின்றன. கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த விதைப்பவர்கள் யார்? நற்செய்தியிலே நமக்கு அடிப்படையில் ஆண்டவரே சொல்லுகிறார், விதைப்பவர் ஆண்டவர் இயேசு. பாதைகளிலிருந்து விதைகளை பறவைகள் பொறுக்கிச் செல்லுகின்றன. உலக மாயைகள் இந்த முச்செடிகள் நடுவே விழுந்த விதைகள் வளரும் பொழுது அவைகளை நசுக்கி விடுகின்றன. பாறை மீது விழுந்த விதை அந்த பனி ஈரத்தில் முளை கிளம்பும் பொழுதே வெயில் கொடுமையில் காய்ந்து போகிறது என்றெல்லாம் சொல்லுவது பறவைகள், உலக மாயைகள். இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. உலகிலிருந்து, உடலிலிருந்து நம்முடைய ஆசைகளை குறிக்கிறது. அவைகள் இந்த விதைகளை விளைய விடாமல் தடுத்து விடுகின்றன. நல்ல விதைகள். ஆகையினால்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். கடைசி வரை, இறுதி வரை நிலைத்திருப்பவனே மீட்க பெறுவான் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இந்த விதைப்பவர்கள் யார்? ஆண்டவர் இயேசு என்றால் விதைப்பவர்கள் நம்முடைய பெற்றோர்கள், நமது பெரியவர்கள், ஆசிரிய பெருமக்கள், நமது குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள். சில வேளைகளில் விதைப்பது சில ஆபத்து, விபத்துகள், சில அசம்பாவிதமான நிகழ்வுகள். கடவுள் சில வேளைகளில் நோய்கள் வழியாக விதைக்கிறார், துன்பங்கள் வழியாக விதைக்கிறார். ஒவ்வொன்றிலிருந்தும் கடவுள் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். விடாமல் முயற்சி. ஒவ்வொன்றும் ஒரு சீசனை குறிக்கிறது. சீசனுக்கு தகுந்தவாறு விதைகள் விதைக்கிறார்கள் இல்லையா? ஒவ்வொரு சூழலும், விபத்தும் அசம்பாவிதமும் நோயும் எல்லாமே ஒரு சீசனை குறிக்கிறது. ஒவ்வொரு சீசனுக்கும் உரிய விதைகளை விதைப்பார்கள். நமக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பார். நாம் உடனடியாக தட்டி விடுவதுதான் பறவைகள் வந்து தூக்கி செல்லுவதை போல பாதையில் விழுந்த விதைகள். நமக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் உலக ஆசைகள் அதை மேற்கொள்ளுகின்றன. அதுதான் முச்செடிகள் நடுவே விழுந்த விதை. உலக மாயைகள், கவலைகள் அவைகளை மாய்த்து விடுகின்றன. ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க, ரொம்ப அதி தீவிரமா இறங்குவாங்க, பக்தி முயற்சி, அப்புறம் சீடத்துவம் ஒண்ணுமே இருக்காது. அதுதான் அன்பானவர்களே பாறை மீது விழுந்த விதை. ரொம்ப இமோஷனல், ஆனால் அடுத்த நிமிஷம் ஒண்ணுமே இருக்காது. இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நெருக்கடியிலும், ஒவ்வொரு நல்ல நிலைகளிலும், இன்பத்திலும் துன்பத்திலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், இந்த இடுக்கான பாதையின் வழியாக நுழைந்தே ஆக வேண்டும். நமக்கு இலக்கு ஒன்றுதான், விண்ணகம்தான் நம்முடைய தாய் நாடு. மறக்கக்கூடாது. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுக்கு ஏராளமான சோதனைகள், ஏராளமான நெருக்கடிகள், எவ்வளவு நல்ல நிலமாக இருந்து விதைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு மனநிலை இருந்தாலும் சோதனைகளும் உலக நெருக்கடிகளும் நோயும் பேயும் சேர்ந்து எங்களை எப்படியாவது மாய்ந்து போக செய்வதில் முனைப்பாய் இருக்கின்றன. ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்ளுகிறோம். எப்போதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளுகிறோம். எங்களுக்கு துணை புரியும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல நாங்கள் நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும்.
இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.